இரு அண்ணன்கள் இருந்தனர், ராம் மற்றும் ஷியாம். ராம் உழைப்பவரும் கண்டென்டடாக இருந்தான். ஆனால் ஷியாம் மிகவும் லாலசியாக இருந்தான். அவர்களின் தந்தை இறக்கும் முன் தனது நிலங்களை கடந்து இருவருக்கும் சமமாக பங்கீடு செய்துள்ளார். ஆனால் ஷியாம் தந்திரத்தால் ராமின் பங்கும் குத்தி வைத்தான். சில ஆண்டுகளுக்குப் பிறகு உலர்ந்த காலங்களில் ராம் தனது உழைப்பால் சேமித்த பயிர்களை விட்டுவிட்டு வாழ்வதற்கான வழியை கண்டார். ஆனால் ஈஷேனால் அளவில்லாத நிலம் வெறுமையாக மாறியது. முடிவில் ஷியாம் ராமிடம் உதவி கேட்க வேண்டியிருந்தது. மேலும் அவர் தனது தவறுகளை உணர்ந்தார். பிறகு ராம் தனது பயிர்களின் ஒரு பகுதியை ஷியாமுடன் பகிர்ந்து கொள்கிறான். பிட்ரேயல் மீறி அன்பை தருகிறான், பின்னணி போர்த்தும் வெண்ணிலா காதலுடன். ஷியாம் மிகவும் நிலைமையற்ற முகத்தில் ராமுக்கு பணி செய்யும் நிலத்தில் உதவுவதன் மூலம் தனது மனமாற்றத்தை புகாரளிக்கிறார். இது உழைப்பின் புதிய அத்தியாயத்தின் ஆரம்பமாகும். இப்போது ராம் மற்றும் ஷியாம் கூட்டு முறையில் நிலங்களில் உள்ளனர். பக்கம் பக்கம் விதைகளை விதைக்கும் புதிய ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் கொண்டிருப்பதையும் மேலே பறிக்கும் பறவைகள் காட்டுகின்றன. அவர்கள் நிலங்கள் தேவையான காய்கறிகளோடு பச்சை நிறத்தில் மலர்ந்துள்ள சிறப்பான காட்சி உழைப்பும் சகோதர உறவின் பலன்களை பிரதிபலிக்கின்றது. ராம் மற்றும் ஷியாம் தங்களது வெற்றியை சிரிப்புகளுடன் கொண்டாடுகின்றனர்.